அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரீமாஸ் டைரி சேனல். இன்றைக்கி எங்களோட வீடியோவில் எப்படி ஒரு பீஃப் கறி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் சமைக்க தேவையான அளவு, அதாவது எனக்கு தேவையான அளவு பீஃப் 500 கிராம் நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பீஃப் வாங்கிக்கோங்க. இந்த பீஃபை நீங்கள் நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவிக்கோங்க. இந்த பீஃப்ட மேல் பகுதியில் தோல், இந்த மேல் பகுதியில் காணப்படுற இந்த தேவையற்ற தோல்கள் எல்லாமே நீக்கி நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவிக்கோங்க. இந்த பீஃபை க்ளீன் பண்ணுற நேரம் உங்களுக்கு பார்க்கலும் இந்த பீஃப்ட இந்த மெல்லிய ஒரு ஸ்கின் ஈக்குது. இது எல்லாமே நீங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. இதில் பீஃபில் நிறைய இரும்பு சத்துக்கள் காணப்படுது. இலங்கையை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக உட்கொள்ளப்படுகிற மாமிச வகைகளில் இந்த பீஃபும் உண்டு. அதே நேரம் பார்த்திங்கன்னா சிக்கனை விட பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சமாக டைம் எடுக்கும். இந்த பீஃபை நீங்கள் வேக வைக்கிற நேரம் கொஞ்சம் டக்குன்னு வேகிறதுக்கு உங்களுக்கு வினாக்கிரி அந்த மாதிரி நீங்கள் சமைக்கிற நேரம் பீஃபுக்கு சேர்த்து கொண்டீங்க அப்படின்னா நல்லாவே பீஃப் வெந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த மாமிச வகைகளை நாங்கள் சமைக்கிற நேரம் நாங்கள் வழக்கமாக பாவிக்கிற நன்ஸ்டிக், சில்வர், அலுமினியம் இந்த மாதிரி பாத்திரங்களை யூஸ் பண்ணாமல் மண் சட்டிகள், அதாவது மட்பாண்டங்களை பாவித்து நாங்கள் மாமிசங்களை சமைக்கிற நேரம் அது இன்னும் ஒரு தனியான ஒரு சுவையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இந்த பீஃபை நல்லா சுத்தம் பண்ணி நான் தண்ணியில் கழுவி கொண்டேன். இப்போ நான் சுத்தமாக்கின பீஃப் துண்டுகளை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி திருப்பியும் இன்னொரு முறை கழுவி கொண்டேன். இப்போ ஒரு மட்பாண்டத்தில், அதாவது ஒரு மண் சட்டியில் ஒரு மண் சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாமிச உணவுகள் மண் சட்டியில் சமைக்கிற நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாத்திரம் சூடானதும் அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சேர்த்த கடுகு இப்போ பொரிஞ்சு கொண்டு வருது. கடுகு பொரிஞ்சு கொண்டு வர நேரத்தில் நீங்கள் ஒரு முழு வெங்காயத்தை மெல்லிசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் வெங்காயம் வெட்டிக்கொள்கிற நேரம் நல்ல மெல்லிய துண்டுகளாக வெட்டிக்கொண்டால் கொஞ்சம் அதிகமாகவும் வெங்காயம் ஈக்கும். அதே நேரம் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ வாசனைக்காக 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சேர்த்துக்கொண்ட இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகும் வரங்காட்டிலும் இதை நல்லா கொஞ்சம் கிளறிக்கிட்டே, அதாவது வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த 2-3 நிமிஷம் ஆகிற நேரம் இந்த வெங்காயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சம் ரம்பைன்னு சொல்லுவோம், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கி ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ நீங்கள் வதக்கி கொண்டிருக்கிற இந்த எண்ணெய்க்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் டிரெக்டாக இந்த எண்ணெய்க்கே மிளகாய்த்தூளை சேர்த்துக்கொள்கிறதுனால எங்களோட பீஃப் ஒரு நல்ல ரெட் கலருக்கு வரும். நீங்கள் பீஃபை பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டினா அது வெந்து வரத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் பீஃபை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கொண்ட பீஃபை இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பீஃப் துண்டுகள் எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறம் இந்த மசாலாவோடு அப்படியே இந்த பீஃபை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போதைக்கு இந்த பீஃபை வேக வைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னு சொன்னால் இந்த பீஃப் துண்டுகளில் வந்து ஏற்கனவே தண்ணி சத்து, அதாவது நீர் சத்து வந்து ஈக்குது. அதனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மசாலா, கரம் மசாலாவோ இல்லைன்னா சரக்கு தூளோ வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக வந்து வெந்தயமும் உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பீஃப் வந்து டக்குன்னு வேகிறதுக்காக ஒரு 2 இல்லைன்னா 3 பல் நீங்கள் புளி வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து கறி கொச்சிக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பீஃபுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே நான் சொன்னது. ஏன்னா பீஃபில் வந்து நீர் சத்து வந்து காணப்படுது. அதனால் இந்த மசாலாவோடையும் இந்த எண்ணெயிலையுமே இந்த பீஃபை வந்து நாங்கள் ஒரு 2-3 நிமிஷம் வரங்காட்டியும் வேக வைப்போம். அப்போ இந்த எண்ணெயிலையும் மசாலாவுலையுமே வந்து பீஃப் வந்து ஓரளவுக்கு வந்து வேகக்கூடிய மாதிரி இருக்கும். இது நான் மிக்ஸ் பண்ணுறத பார்க்குற நேரமே உங்களுக்கு நல்லா விளங்கும். இந்த மசாலாவாக இருக்கட்டும், இந்த எண்ணெயாக இருக்கட்டும், நாங்கள் தாளித்தது அந்த வதக்கினதா வெங்காயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பீஃபோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வந்து அப்படியே நீங்கள் மூடி இதை வேக விடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணி சேர்க்காமலே வெறும் எண்ணெயிலையும் மசாலாவுலேயுமே வந்து பீஃப் வந்து எவ்வளோ நல்லா வெந்து வந்திக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது முழுசாக வேகலை, ஓரளவுக்கு வெந்து வந்திக்குதுன்னு உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். நாங்கள் பீஃப் வந்து சமைக்கிற நேரம் ஆரம்பத்திலேயே வந்து தண்ணி சேர்த்து அதை வேக வச்சு நாங்கள் சமைச்சோம் அப்படின்னா அது வந்து பெருசாக டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சம் நாங்கள் எண்ணெயிலே வந்து நாங்கள் வேக வச்சு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நாங்கள் சமைச்சு கொண்டோம்னா அது வந்து அந்த எண்ணெயிலே வதங்கி வந்ததுனால ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பீஃப். நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து ஒரு 30 நிமிஷங்களுக்கு நீங்கள் மூடி வேக வைங்க. இப்போ ஒரு 25லேருந்து ஒரு 30 நிமிஷங்கள் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சா தான் பீஃப் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வரும். பாருங்கள், எங்களுடைய பீஃப் கறி வந்து எவ்வளோ நல்லா வெந்து வந்திக்குதுன்னு சொல்லி. இதில் நாங்கள் சமைக்கிற நேரம் அந்த தாளிக்கிற நேரமே வந்து எண்ணெய்க்கு நாங்கள் மிளகாய் தூள் சேர்த்ததுனால தான் பீஃப் வந்து இப்படி ஒரு நல்ல ரெட் கலருக்கு வந்து வந்திக்குது. பீஃப் சமைக்கிறன்றது ரொம்பவுமே ஈஸி. இப்போது எங்களோட சுவையான பீஃப் கறி வந்து தயாராகிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.